அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அன்புமணி மேலே மட்டும்தான் சிபிஐ கேஸ் இருக்கா? அந்த குடும்பத்தில் வேறு சில உறுப்பினர்களும் இடி வளையத்தில் இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சது அன்புமணி கேஸ் மட்டும்தான். வேறு சிலரும் இடி வளையத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். இவங்களால் பிரிஞ்செல்லாம் போக முடியாது. இப்போ குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் போய் ராமதாஸை பார்ப்பது அதை சுட்டி காட்டத்தான். அன்புமணி எங்கள் கூட இருக்காரு, ரொம்பலாம் அன்புமணியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்திலையும் சிலர் இருக்காங்க, அவர்கள் மீதும் அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வை அவர்கள் மீதும் படர்ந்திருக்கிறது. பாஜகவால் தான் பாமகவுக்குள் பெருங்குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் அமித்ஷாவோட தூதராக தான் குருமூர்த்திலாம் போயிருக்காங்க. குருமூர்த்தி தலையிட்டா ஏதாவது உருப்பிடுமான்றதுக்கு ஓபிஎஸ்ஸே உதாரணம். ஆனால் குறுகிய நலன் கொண்ட அன்புமணி அவர்கள், அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய அனுபவம் என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அனுபவத்துடன் ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவு என்பதால் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக அன்புமணி எடுத்த முடிவுக்கான பலனை இன்று அன்புமணியும் கொடுத்து கொண்டிருக்கிறார், அந்த கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த குடும்பமும் இன்று சந்தி சிரிக்கிறது. கட்சியும் சந்தி சிரிக்குது, குடும்பமும் சந்தி சிரிக்குது. மற்றவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுன்னு ராமதாஸ் கேட்குறாரு, மகன் கொடுக்க மறுக்கிறார். இது ரொம்ப அவலமான ஒரு இஷ்யூ. இது முழுக்க முழுக்க கட்சி பிரச்சனை கூட இல்லை, குடும்ப பிரச்சனை. இது முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனை. அதிகாரத்தில் பங்கு வேணும், அதனால் ராமதாஸ் இதை செய்கிறாருன்றதெல்லாம் அபத்தமான பார்வை. இவ்வளோ வியாகியானம் பேசிட்டு பிஜேபிக்கு எதிராக போவாத, பிஜேபி தோற்றுரும், அதிமுக நேச்சுரல் அலையன்ஸ்னு சொன்னார்ல. ரெண்டு கேள்வி கேட்குறேன். அப்போ முதல்ல இன்னைக்கு கேள்வி கேட்கும்போது நான் என்டிஏ அலையன்ஸில் இருக்கீங்களா இல்லையா, ஆனால் சிக்கலான கேள்வி நான் நழுவுறாரு. சரி, ரெண்டாவது, இன்றைக்கி அதிமுகவோட நீங்கள் போகிறீங்கன்னா பிஜேபியோட போகிறதா தான் அர்த்தம். ஏன்னா ஏடிஎம்கேவே பிஜேபியோட இருக்குது. அதனால் பிஜேபி எதிர்ப்பு என்பது அல்லது பிஜேபி ஆதரவு என்பது இந்த சிக்கலுக்கு காரணம் அல்ல. சார், அப்போ ஜூன் 8 மேடை ஏறிடுவார் அன்புமணி. சார், வன்னியர் மக்கள், வன்னியர் சமூகம் இந்த நிகழ்வுகளில் எப்படி பார்க்குது? இன்னமும் அவங்களுக்கு பாமக மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்லை, அதெல்லாம் சரியாயிடும் தான் எனக்கு தோணுது. இப்போ இது எல்லாமே ஒரு மாதத்தில் 2 மாதத்துல முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜனவரி வாக்கில் எலெக்ஷன் ஃபீவர் வரும்போது ஒன்றுபட்ட பாமக கட்சிலாம் உடையாதுங்க. அதையும் நான் சொல்லிடுறேங்க. இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும். டாக்டர் ராமதாஸை அமித்ஷா வழிக்கு கொண்டு வருவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீப நாட்களாக பாமகவில் அப்பா மகன் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அப்டேட்ஸ் வருது. ஆனால் இதில் பாஜக இந்த பிரச்சனையை சீக்கிரம் சுமூகமான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதனால தான் நேற்று கூட குருமூர்த்தி அவர்கள் வந்துட்டு போனார், கூட சைத ரவிசாமியும் இருந்தார். அவங்க மீட் பண்ண அந்த டிஸ்கஷன் கூட ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? பாஜகவால் தான் பாமகவுக்குள் பெருங்குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு மாநில கட்சிகளை உடைத்த பாஜக இன்று பாமகவை உடைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தம் 24 மக்களவைத் தேர்தல்களில் பாஜகவுடன் போக வேண்டும் என்று மகனும், வேண்டாம் அதிமுகவோடு போய்விடலாம் என்று அப்பாவும் சொன்னதை மகன் கேட்காமல் தனியாக போனதோட விளைவு தான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. இது ஒரு பார்வை. இதை தாண்டி அரசியல் இல்லாத தனிமனித விருப்பு வெறுப்புகள், தனிமனித எதிர்பார்ப்புகள், அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களை டாக்டர் ராமதாஸ் பெரியவரால் சமாளிக்க முடியாமல் இருப்பது இன்னொரு சிக்கல். ரெண்டாவது சொன்னது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் பிள்ளையார் சுழி எதுன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிமுகவோட பாமக போவது அநேகமாக உறுதியாகி இரவு 12 மணி அளவில் ஒப்பந்தமும் ஏற்பட்ட பிறகு விடியகாத்தால் 5 மணிக்கு பாஜக உள்ளே போந்து அன்புமணியை தங்கள் பக்கம் தட்டி கொண்டு போய்விட்டது. அதற்கான பலனை பாமக அனுபவித்தது. அவங்க அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் ஒரு 3 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கூட்டணி ஒரு 9 சீட்டு ஜெயிச்சிருக்கும். அன்புமணிக்கும் கையில் ஒரு கிரிப் இருந்திருக்கும். எந்த சிபிஐ வழக்குகளை பார்த்து 5 என்று அவர் பாஜக பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறாரோ அதற்கான அவசியம் இல்லாமல் 3 எம்பிக்கள் இருக்கும்பொழுது இன்றைக்கு பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத காலகட்டத்தில் பாமகவின் மரியாதை என்பது தேசிய அரசியலில் கூடியிருக்கும். நிம்மதி பெருமூச்சை விட்டிருப்பார் டாக்டர் அன்புமணி. இதைத்தான் அப்பா சொன்னார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது இந்த விஷயத்தில் சால பொருந்தும். ஆனால் குறுகிய நலன் கொண்ட அன்புமணி அவர்கள், அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய அனுபவம் என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அனுபவத்துடன் ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவு என்பதால் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக அன்புமணி எடுத்த முடிவுக்கான பலனை இன்று அன்புமணியும் கொடுத்து கொண்டிருக்கிறார், அந்த கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த குடும்பமும் இன்று சந்தி சிரிக்கிறது. கட்சியும் சந்தி சிரிக்குது, குடும்பமும் சந்தி சிரிக்குது. டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார்? அதிமுகவோடு போகலாம், அது நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொன்னேன். இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று காலையில் 7 மணி பார்த்தால் பாரத் மாதாக்கு ஜெயின்னு ஒரு கூட்டம் வந்து நிற்குது. வெல்முருகன் வந்தார், அப்புறம் யாரோ ஒரு பையன் வந்தான், யார் அது? அண்ணாமலை அப்படின்றார். எவ்வளோ கொச்சையாக போட்டு உடைக்க முடியுமோ உடைச்சிட்டார். என் மகனும் என் மருமகளும் சௌமியாவும் ஆளுக்கு ஒரு காலை பிடித்து கொண்டு அழுதார்கள். அன்புமணி சொன்னார், பாஜகவுடன் கூட்டணி போனால் நீங்கள் எனக்கு கொள்ளி வைத்து விடுங்கள் என்று. மகன் காலை பிடிச்சிட்டு அழுது, நீ தான் எனக்கு கொள்ளி வைக்கணும்னு கேட்குறான். அப்பா என்ன பண்ணுறாரு? யோசிக்கிறாரு. மகனுக்கு கொள்ளி வைக்கணுமா வேணாமான்னு யோசிக்கும்பொழுது அவர் என்ன முடிவு பண்ணுறாரு? மகனுக்கு கொள்ளி வைப்பது நிச்சயம் முடியாது, கட்சிக்கு கொள்ளி வச்சிடலான்னு முடிவு பண்ணி பாமக கொள்ளி வச்சிட்டார். இதுதான் கடந்த கால வரலாறு.
இப்போ இன்றைக்கி இருக்க பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா ராமதாஸ் ஒன்றும் கொள்கை ரீதியாலாம் பாஜகவுக்கு எதிரியானவர்லாம் ஒன்றும் கிடையாது, இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவருடைய கூர்த்த மதி நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆட்சியை முடித்துவிட்டு மக்கள் மத்தியில் போகும்பொழுது பாஜகவுக்கு தோல்வி கிடைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் தோல்வி கிடைக்கும். தேசிய அளவில் இது வெற்றி பெற்றால் கூட தேசிய அளவிலும் அதற்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்று அவர் சரியாகத்தான் கணித்தார். அவர் கொள்கை ரீதியாக பிஜேபியுடன் கூட்டணி வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழகத்தில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தெருவில் இருக்க ஒரு ஆன்டி லேம்ப் போஸ்ட் தமிழ்நாட்டில் கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி தான் பொழுது இந்த நேரத்தில் நாம் போய் பிஜேபியோடு சேருவது தற்கொலைக்கு சமம், ஆகவே அதிமுகவுடன் போகலாம் என்று அவருடைய மக்கள் நாடி துடிப்பை நன்கு அறிந்து கொண்டிருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்தார். துரதிருஷ்டவசமாக மகனால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அவருக்கு அந்த அரசியல் நாடி துடிப்பும் பொலிட்டிக்கல் பல்ஸ் தெரியல. அதனால தான் கடந்த முறை அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர் ஆனால் ராமதாஸ் ஏதோ சித்தாந்த ரீதியெல்லாம் பிஜேபிக்கு எதிரானவர் கிடையாது, பொலிட்டிக்கல் பல்ஸ் இங்கே எதிராக இருக்குன்றதை அவர் புரிந்து கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம், இப்போ சமீப பிரச்சனைக்கு வருவோம். பொலிட்டிக்கலாக மட்டும்தான் நம்ம பேசணும், தனிமனித தாக்குதல்கள் யாருமே நம்ம நடத்துகிற அப்போ அம்மா மேலே புள்ள பாட்டில் எடுத்து அடித்தான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசலை. அவர் சொன்னாலும் கூட இஷ்யூ அது கிடையாது. அப்படியே அது அடிச்சிருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நீர் அடித்து நீர் விலகாது. குடும்பங்களில் அடிதடிலாம் சகஜம் தான். அம்மா பிள்ளை அடிக்கிறது, பிள்ளை அம்மா அடிக்கிறதுலாம் எல்லாம் பல வீட்டில் நடக்குது. இதுதான் உண்மை. வெளியில் வரல, இப்போ வெளியில் வந்துச்சு. இஷ்யூ அது அல்ல. சமீப காலத்தில் பாமகவோட மிக மோசமான அரசியலுக்கு எது உதாரணம்? வக்ஃபு சட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு. வக்ஃபு சட்டத்தை மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு என்றைக்கோ வரப்போகிற வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வருகிறார். அதை பாஜக தவிர்த்த மீதி அத்தனை உறுப்பினர்களும் ஆதரிக்கிறார்கள், இன்க்ளூடிங் பாமகவின் 5 எம்எல்ஏக்கள். அடுத்து 2 நாள் கழித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு காட்டமாக அறிக்கை கொடுக்கிறார். ஆனால் நன்றாக கவனியுங்கள், ஒரு 15 நாட்கள் கழித்து மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் வக்ஃபு சட்டத்தை மோடி அரசு கொண்டு வரும்பொழுது அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் அன்புமணி ராமதாஸ். இது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மோசடி! ஆக்சுவலாக இன்றைக்கி ஊடகங்கள் இதை தான் விவாதிக்க வேண்டும். யார் மேலே பாட்டில் தூக்கி அடிச்சா, யார் காலை யார் கையை பிடிச்சி அழுதா, யாருக்கு கொள்ளி வைக்கணும்னு கேட்டாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான அற்பத்தனமான மலிவான அரசியல். அந்த கட்சி எப்படி ஒரு கொள்கை ரீதியாக பிஜேபி பக்கம் நன்றாக சாய்ந்து இருக்கிறது. ஆனால் அதில் கூட அவங்களுக்கு ஒரு நேர்மை கிடையாது. ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி பக்கம் போன கட்சிகள் வெளிப்படையாக போயிட்டாங்க. அதில் கூட ஒரு நேர்மை இருக்குது. அஜித் பவார் கட்சி, ஏக்நாத் ஷிண்டேவோட கட்சி, இவங்க முலாயம் சிங் யாதவோட ஒரு கட்சி, அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் உடச்சி எடுத்தாங்க. அகிலேஷ் யாதவுக்கு எதிராக முலாயமோட பிரதரை திருப்பியிருக்காங்க. அவர் ஒரு குட்டி கட்சி வச்சுருக்காரு, அப்பனா தள்ளுன்னு என்னமோ ஒரு கட்சி, எனக்கு தெரிஞ்சு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி, அவங்கெல்லாம் வெளிப்படையாக பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. அந்த நேர்மை கூட பாமகக்கு இல்லை. புரியுதில்ல? வக்ஃபு சட்டத்தில் பாமகவோட ஸ்டாண்டு அந்த கட்சியை மக்கள் மத்தியில் தோல் உரிக்கணும், எதிர்கட்சிகளும் ஊடகங்களும். அசம்பிளியில் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம்னா வரப்போகிற மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் ஓட்டு போட்டாச்சு. ராமதாஸ் அறிக்கை கொடுக்குறாரு, ஆனால் மகன் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதத்தில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளலை. இதே தம்பிதுரை வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தான் ஓட்டு போட்டார். ஆனால் 10 நாள் பொறுத்து ஏடிஎம்கே அலையன்ஸில் சேர்ந்துக்கிட்டாங்க. அது வேறு, அலையன்ஸில் சேர்றது வேறு, ஒரு பில்லில் ஸ்டாண்ட் எடுக்கிறது வேறு. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டு எடுத்துருக்கணும் இல்லைங்க. அதிமுக இங்கேயும் எதிர்த்தது, அங்கேயும் எதிர்த்தது. அந்த நேர்மை ஏன் பாமகக்கு இல்லை? அப்போ பாமக பாஜகவிடம் கட்டுண்டு கிடக்கிறது. கட்சி இல்லை, மகனை காப்பாற்றுவதற்காக கட்சி முடிவுகளை அப்பாவும் மகனும் எடுக்கிறார்கள். இவர் ஒன்றும் ராமதாஸ் ஒன்றும் பாஜக எதிர்ப்பில் உறுதியானவர்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, கொள்கை அல்லாத வேறு சில இஷ்யூஸ் வித்தின் கோர்ட், அந்த பிரச்சனைகளில் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ராமதாஸால் நிறைவேற்ற முடியல. அன்புமணியோட கை மேலோங்கி இருக்குது. மற்றவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுன்னு ராமதாஸ் கேட்குறாரு, மகன் கொடுக்க மறுக்கிறார். இது ரொம்ப அவலமான ஒரு இஷ்யூ. இது முழுக்க கட்சி பிரச்சனை கூட இல்லை, குடும்ப பிரச்சனை. இது முழுக்க குடும்ப பிரச்சனை. சிலவற்றை யார் பிரித்து கொள்வது, எப்படி பிரித்து கொள்வதில் பங்கு போடுறதுல வந்த பிரச்சனைங்க இது, அவ்வளோதாங்க. இதில் பிஜேபி உள்ளே பூந்து பஞ்சாயத்து பண்ணி அமித்ஷா 8ஆம் தேதி மதுரைக்கு வரும்போது அன்புமணியை மேடையில் ஏற்றணும்னு பார்க்குறாங்க. இப்படி தான் 2 மாதத்துக்கு முன்னால் ஏப்ரல் 11 சென்னை வரும்போது அவன் அன்புமணியை மேடை ஏற்றணும்னு பார்த்தாங்க. ராமதாஸ் என்ன இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு இல்லை, அதை கண்டுபிடிச்சி நான் தான் தலைவர்னு மகன் நகர்த்தி விட்டார். ஒரு நாள் முன்னாடி, கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி. இன்றைக்கி அதே மாதிரி மதுரையில் அமித்ஷா வரும்போது முருகன் மாநாட்டுக்கு அன்புமணி தூக்கின்னு போய் மேடையில் ஏற்றணும்னு பார்க்குறாங்க. ஆனால் மகன் அப்பா ஒத்துக்கொள்ள மறுக்கிறார். இவ்வளோதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல். இதுதான். இதில் அமித்ஷாவோட தூதராக தான் குருமூர்த்திலாம் போயிருக்காங்க.
இது குருமூர்த்தியெல்லாம் பண்ணால் குருமூர்த்தி தலையிட்டால் ஏதாவது உருப்பிடுமான்றதுக்கு ஓபிஎஸ்ஸே உதாரணம். நல்லா இருந்த மனுஷனை கொண்டு வந்து எனக்கு தெருவில் விட்டாச்சு. நீங்கள் எங்கே இருக்கார் ஓபிஎஸ்? அதுக்கு பிறகு செங்கோட்டையனை உசுப்புனாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை வழங்கலை. அதனால் இவங்கெல்லாம் டிமானிட்டைஸ் ஆனதால் நேரடியாகவே எடப்பாடியோட காம்ப்ரமைஸுக்கு போயிட்டாங்க. இப்போ பாமக விஷயத்தில் பிஜேபி தலையிடுது. ஆனால் இது சித்தாந்த ரீதியிலான மோதலாக இருந்ததுன்னா வேறங்க, கொள்கை ரீதியிலான பிரச்சனையாக இருந்ததுன்னா வேறு. இது பேசுவதற்கு அருவருப்பான அசூயான விஷயம். குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பங்கு போட்டுக்கிறது, அறக்கட்டளையை யார் கட்டுப்படுத்துறது, வேறு சில ரிசோர்ஸஸை யார் கட்டுப்படுத்துறதுன்னு வரக்கூடிய பிரச்சனைங்க. இது வெளிப்படையாகவே தெரியுது. என்னங்க கொள்கை பிரச்சனை? சரி, இவ்வளோ எதிர்க்கிறார பிஜேபி டாக்டர் ராமதாஸ், நீங்கள் என்டிஏல தான் இருக்கீங்களான்னா இது சிக்கலான கேள்வி ஏன் சொல்கிறாரு? அரசியல் நேர்மை இருந்ததுன்னா இருக்கிறான் அல்லது இல்லைன்னு சொல்ல. எனக்கு பிரச்சனை பிஜேபி கிடையாது, என் மகன் தான் வெளிப்படையாக சொல்லட்டுமே ராமதாஸ். ஏன் சொல்ல மறுக்கிறார்? ராமதாஸ் ஒரு மூத்த அரசியல் தலைவர், வன்னியர் சமூகத்துக்கான தலைவர். இன்றைக்கும் அந்த சமூகத்து மக்களிடம் அவருக்கு நிரம்ப மரியாதை இருக்கிறது. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான பிரச்சனையில் வன்னியர் சமூகத்து மக்கள் ராமதாஸுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் அவரால் அந்த சமூகம் நிரம்ப பலன்களை அடைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சிக்கலில் அன்புமணி மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடிய ராமதாஸ், நீங்கள் என்டிஏல இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அது சிக்கலான கேள்வின்னு என்ன சொல்கிறாரு? அப்போ பிரச்சனை அவருக்கு பிஜேபி கிடையாது, பிரச்சனை மகன்னும் போது இந்த இது உங்கள் குடும்ப பிரச்சனை. அதை ஏன் கொண்டு வந்து தெருவில் வைக்கிறீங்க? இந்த தப்பை கருணாநிதி பண்ணார்ல 2014 ஜனவரி மாதம். திடீர்னு மத்தியானம் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட் கூப்பிச்சு காலையில் அழகிரி வந்தார், ஸ்டாலினோட சண்டை போட்டார், இன்னும் 3 மாதத்தில் ஸ்டாலின் இறந்துருவாருன்னு சொன்னார், ஓன்னு அழுதார் ப்ரெஸ் மீட்டில். ஞாபகம் இருக்கா? பெற்ற மகனே வந்து இன்னொரு மகனை வந்து செத்துருவான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். கட்சியை விட்டு நீக்கினார். அழகிரி என் புள்ளியே இல்லைன்னாரு. அழகிரி குடும்பாவையெல்லாம் கொளுத்துனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பிரச்சனை ஓஞ்சுது. இன்றைக்கி முழுக்க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அன்றைக்கே வந்த விமர்சனம்னா, கருணாநிதி மாதிரி ஒரு மூத்த தலைவர் தான் குடும்ப பிரச்சனையாக கட்சி பிரச்சனையாகவும் தமிழ்நாடு பிரச்சனையாகவும் மாற்றி தெருவுக்கு கொண்டு வராருன்னு. ஆனால் அந்த அதிகார மையங்களை சரி செய்கிற, பேலன்ஸ் பண்ணுற, மெயின்டைன் பண்ணுற புத்தி கூர்மை கருணாநிதிக்கு இருந்தது, ராமதாஸுக்கு இல்லை. இது முழுக்க குடும்ப பிரச்சனைங்க. இது நீங்களும் நான் விவாதிப்பதே அருவருப்பானது சார். இல்லை சார், இப்போது அவருக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்க மாதிரி தெரியுது சார். ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே நம்ம ஆட்சியிலே இல்லாமல் இருக்கோம், தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக உறுத்துது போல். லைக் மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் சார். அதெல்லாம் ஒரு கர்மமும் கிடையாது. இங்கெல்லாம் கூட்டணி ஆட்சியும் வராது, மத்தியிலையும் ஆட்சி வராது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குலாம் நிறையவே இருக்குது. அதை எப்படி பிரிச்சுக்கிறதுன்றது தான் பிரச்சனை. அவங்களுக்கு எல்லாமே நிறைய இருக்குது. நம்ம புதுசாக போய் எதையும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி பிரிச்சுக்கிறதுல வர சண்டை இது. முழுக்க இது ரிசோர்ஸஸ். சில நேரங்கள் ஆங்கிலம் நமக்கு ஒரு வசதியான மொழி. வளங்களை எப்படி பிரித்து கொள்வது என்பதில் குடும்பத்துக்குள்ளே பெரிய சண்டை நடக்குது. மகன் தான் மொத்தத்துக்கும் சொந்தன்றாரு. அப்பா வந்து இல்லை, மகள்களுக்கும் வேறு சில உறவுகளுக்கும் பிரித்து கொடுன்றார். அவ்வளோதான் சார். இது ரிசோர்ஸஸை பிரித்து கொள்வதில் வந்த சண்டை சார். இது அதிகாரத்தில் பங்கு வேணும், அதனால் ராமதாஸ் இதை செய்கிறாருன்றதெல்லாம் அபத்தமான பார்வை. இவ்வளோ வியாகியானம் பேசிட்டு பிஜேபிக்கு எதிராக போவாத, பிஜேபி தோற்றுரும், அதிமுக நேச்சுரல் அலையன்ஸ்னு சொன்னார்ல. 2 கேள்வி கேட்குறேன். அப்போ முதல்ல இன்றைக்கி கேள்வி கேட்கும்போது நான் என்டிஏ அலையன்ஸில் இருக்கீங்களா இல்லையா, ஆனால் சிக்கலான கேள்வி நான் நழுவுறாரு. சரி, 2வது, இன்றைக்கி அதிமுகவோட நீங்கள் போகிறீங்கன்னா பிஜேபியோட போகிறதா தான் அர்த்தம். ஏன்னா ஏடிஎம்கேவே பிஜேபியோட இருக்குது. அதனால் பிஜேபி எதிர்ப்பு என்பது அல்லது பிஜேபி ஆதரவு என்பது இந்த சிக்கலுக்கு காரணம் அல்ல. இது ரிசோர்ஸஸை பிரிச்சுக்கிறதுல வந்த சண்டை. ரொம்ப அருவருப்பான சண்டை சார் இது. அதாவது வந்து இதை விட வன்னியர் மக்களை யாரும் இழிவுபடுத்த முடியாது. வன்னியர் சமூகத்து மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகளுக்கு இடையாக கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் அவர்கள் வந்து பல நேரங்களில் ஓட்டாண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்கள் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சமூகம் அது. இப்போ தான் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 40 ஆண்டுகள் அவங்க மெல்ல மேலே எழும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் ஒரு ஒடுக்கப்பட்ட இனம்தான். கஞ்சிக்கு வழியின்றி அலையக்கூடிய இனம்தான் வன்னியர் மக்கள். வயல்களில் வேலை செய்து, கூலி வேலை செய்து முன்னுக்கு மெல்ல மேலே எழும்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கே படித்த பல இளைஞர்களை நான் பார்க்கிறேன், பெண்களை பார்க்கிறேன். ராமதாஸ் அவர்களுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, பங்களிப்பு செய்திருக்கிறார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இடஒதுக்கீடு போன்றவற்றை ராமதாஸோட பங்களிப்பை நான் மறுக்கவில்லை. பல விஷயங்கள் இன்றைக்கும் தீர்க்கமாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர் தான் டாக்டர் ராமதாஸ். ஆனால் இன்றைக்கி இந்த சண்டைக்கு என்ன சார் அர்த்தம்? இது முழுக்க மகனால் குடும்பத்துக்குள்ளே வந்த பிரச்சனை. ரிசோர்ஸஸை பங்கு போட்டுக்கிறதுல வேறு எதுவும் இல்லை சார். பிஜேபி எதிர்ப்பு ஆதரவுலாம் இது ஒன்றுமே கிடையாது சார். இத்தனைக்கு பிறகும் திரும்ப சொல்கிறேன், என்டிஏல இருக்கீங்களான்னா சிக்கலான கேள்வி என்று சொல்லக்கூடிய ராமதாஸோட அரசியல் நேர்மையை நாம் என்னவென்று சொல்லுவது? வெளிப்படையாக பிஜேபியோட போயிட்டாங்க. அவங்களாம் விரும்பினா கூட பிஜேபி விட்டு திரும்ப வர முடியாது. புலிவாலை பிடிச்ச கதை அது.
அன்புமணி மேலே மட்டும்தான் சிபிஐ கேஸ் இருக்கா? அந்த குடும்பத்தில் வேறு சில உறுப்பினர்களும் இடி வளையத்தில் இருக்கிறார்கள், தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சது அன்புமணி கேஸ் மட்டும்தான். வேறு சிலரும் இடி வளையத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். இவங்களால் பிரிஞ்செல்லாம் போக முடியாது. இப்போ குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் போய் ராமதாஸை பார்ப்பது அதை சுட்டி காட்டத்தான். அன்புமணி எங்கள் கூட இருக்கார், ரொம்பலாம் அன்புமணியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்திலையும் சிலர் இருக்காங்க, அவர்கள் மீதும் இடியின் அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வை அவர்கள் மீதும் படர்ந்திருக்கிறது. இந்த செய்தியை நேரடியாக சொல்லத்தான் நான் குருமூர்த்தி போனார். குருமூர்த்தி போனால் விளங்குமா சார் அந்த இடம்? யோசிச்சு பாருங்கள். நான் உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். நல்லா இருந்த மனுஷன் ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன கதியானார்? நடுப்புற செங்கோட்டையனை ட்ரை பண்ணாங்க, என்னாச்சு? ஒன்றுமே ஆகலை சார். அப்போ June 8 மேடை ஏறிடுவார் அன்புமணி? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏற மாட்டார். இதில் பிஜேபி ரொம்ப அவசரப்படுத்துங்க. இதுதான் பிரச்சனைக்கான மூளை. வேறு ரொம்ப அவசரப்படுறாங்க. இன்னும் எலெக்ஷன் 10 மாதம் கிடக்குது. அவசரமாக நீங்கள் அதிமுக வழி கொண்டு வந்த மாதிரி பாமகவை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. பாமகவில் சிக்கல் வேறுங்க. பாமகவில் இருக்க சிக்கல் வேறு. அது ரொம்ப ஆழமாக வேரூன்றிய குடும்ப இரத்த சொந்தங்களுக்கு நெருக்கமான, டாக்டர் ராமதாஸின் நெருக்கமான இரத்த சொந்தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய, மீண்டும் சொல்கிறேன், பல ஆண்டுகளாக ஆழமாக புரையோடி இருக்கக்கூடிய சிக்கல். அது தனி மனித ஆசாபாசங்கள், தனி மனித ஆளுமைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல். இதை தீர்த்து வைப்பதற்கு சற்று காலதாமதமாகும். ஆனால் வழிக்கு வருவார்கள். கண்டிப்பாக அமித்ஷா அவர்களை வழிக்கு கொண்டு வருவார். சார், வன்னியர் மக்கள், வன்னியர் சமூகம் இந்த நிகழ்வுகளில் எப்படி பார்க்குது? இன்னமும் அவங்களுக்கு பாமக மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்லை, அதெல்லாம் சரியாயிடும் தான் எனக்கு தோணுது. இப்போ இது எல்லாமே 1 மாதத்தில் 2 மாதத்தில் முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜனவரி வாக்கில் எலெக்ஷன் ஃபீவர் வரும்போது ஒன்றுபட்ட பாமக கட்சிலாம் உடையாதுங்க. அதையும் நான் சொல்லிடுறேங்க. இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும். டாக்டர் ராமதாஸை அமித்ஷா வழிக்கு கொண்டு வருவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும். பாமக உள்ள சிக்கல் சரியாயிடும். ஒன்றுபட்ட பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும். அவங்க எலெக்ஷனில் மக்கள்கிட்ட போகும்போது அவங்க வாக்கு வங்கியில் இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. மேபி விஜய் ஃபேக்டரால் கொஞ்சம் அங்கே இங்கே இருக்கலாம். பட் பெரிய அளவில் இது அவங்களுடைய டவுன்ஃபாலுக்கு இட்டு செல்லும் நான் நம்பலை. அப்படி ஒருவேளை டவுன்ஃபால் வருதுன்னா அது இதால் மட்டும் இருக்காது. ஆல்ரெடி அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்புக்கு இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக போய் சேரும். இந்த ஒரு இஷ்யூவால் மட்டும் பாமக அடுத்த தேர்தலில் சரிவை சந்திக்கும் நான் நம்பலை. ஆல்ரெடி சரிவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பாமகவுக்கு இது ஒரு கூடுதல் சுமையாக வேணால் மாறி போகலாம். எப்படி பார்த்தாலும் கட்சி சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. விஜய் ஃபேக்டர் அங்கே உள்ள ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. விக்கிரவாண்டியில் விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்க்கும்போது அது பாமக வாக்குவங்கையும் விஜய் சிதைத்து கொண்டிருக்கிறார். ஏங்க 1% 1/2% எடுத்தாருன்னா கூட லாபம் விஜய்க்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நஷ்டம் பாமகக்கு. சார், இந்த பிரச்சனையை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் சார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில், அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கணுன்றதில் ஏடிஎம்கே விட பிஜேபி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. சொன்ன மாதிரி ஏப்ரல்லே ஏடிஎம்கே வழி கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்து பாமகவை, ஸோ பாமகவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக இந்த கூட்டணியில் தான் இருந்தாகணும். ஸோ இது ஒரு 3 கட்சி, இந்த 3 கட்சி ஒன்றிணையும் போது இந்த கூட்டணி எப்படி இருக்கும் சார்? லைக் இதுக்கான இம்பாக்ட் பெரிய லெவலில் இருக்குமா வர எலெக்ஷனில்? இருக்கலாம். அதை ஒதுக்கி தள்ள முடியாது. நான் இந்த சிக்கலை இவங்க ஒதுக்கிட்டாங்க, சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டாங்க. இதை சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு பிஜேபி விரும்புது. ஏன்னா மக்கள் நினைவுகள் என்பது ரொம்ப இதையே யாரும் நினச்சிட்டு இருக்குமா? இப்போ இந்த பிரச்சனை திடீர்னு நாளை காலையிலையோ மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ அல்லது 1 மாதம் கழித்து ராமதாஸும் அன்புமணியும் கட்டி பிடிச்சிட்டு நின்று ஒரு ஃபோட்டோ கொடுத்து பிரச்சனை தீர்ந்து, ஏன் கருணாநிதி செய்யலை? கண்கள் பணித்தனை இதயம் இனித்ததுன்னு டைலாக் விடலை. ஒரு அலுவலகத்தையே கொளுத்தி, பத்திரிக்கை அலுவலகத்தையே கொளுத்தி 3 பேரை சாவடித்தாங்க. அது இன்றைக்கி மக்கள் மனதிலிருந்தே அகன்று போயிருக்குல்ல. மக்கள் நினைவலைகளிலிருந்து அது அகன்று போய் மெமரியிலேருந்தே ஃபேட் ஆகுதில்லை. அந்த அளவுக்கு திமுகவால் ஒரு அரசியலை பண்ண முடியுதில்லை. பஞ்சமாக பாதகங்களை பண்ண பிறகும் தினகரன் நெருப்பெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு காரியம். அதுக்கு பிறகு அந்த கட்சியால் 2007 மே மாதம் இது நடக்குது. 2009 மே மாதம் எலெக்ஷன்லேயே ஜெயிக்கிறாங்க. 11 தோக்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 21 ஆட்சிக்கு வராங்க. இன்றைக்கி மக்களோட நினைவலைகள்லேருந்தே மெமரியிலேருந்தே அது ஃபேட் ஆகுதில்லை. 24 கூட ஜெயிக்கிறாங்கல்ல. 3 எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்கல்ல. அதே மதுரையில் ஜெயிக்கிறாங்கல்ல. எந்த பத்திரிகை அலுவலகத்தை கொளுத்தி அவங்க குடும்ப சண்டையில் அப்பாவி 3 உயிர்களை கொன்றார்களோ அந்த மதுரையிலேயே தொடர்ந்து 3 முறை அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ இதுதான் அரசியல். அதனால் இதெல்லாம் மக்கள் அப்படியே நினைவில் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன உங்களுக்கு சிக்கல்? ராமதாஸ் ஒரு தவறு செய்கிறார். கருணாநிதியை பார்த்து அவர் கற்றுக்கணும். அதிகார மையங்களை எப்படி நடத்தணும்னு எல்லாருக்கும் கொடுக்கணும். யாராவது ஒரு அதிகாரம் மட்டுமே எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கினா அது குடும்பம் செதஞ்சிரும். குடும்பம் செதஞ்சுன்னா கட்சியும் செதையும். ஏன்னா குடும்பத்தால் நிற்கிற கட்சிகள் இவையெல்லாம் அடிப்படையில் குடும்ப கட்சிகள். அந்த குடும்பம் செதையுதுன்னா கட்சியும் செதையும். இது கலைஞருக்கு நல்லா தெரிஞ்சு தான் அவர் அதிகார மையங்களை அழகாக பேலன்ஸ் பண்ணணும். இன்றைக்கி ராமதாஸ் பேலன்ஸ் பண்ண விரும்புகிறாரு.
அவர் ரொம்ப ஷார்ப் மைண்ட் உண்டு. அன்புமணி பேலன்ஸ் பண்ண மறுக்கிறார், எனக்கு தான் இல்லைன்றார், பிரச்சனை அவ்வளோதான். இதுதான் சார் சிக்கல் இன்றைக்கி. ஆகவே இந்த பிரச்சனை இப்போ நீங்கள் சொன்னது வந்து அதிமுகவை விட பாஜக திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டுது, உண்மை. பெரிய அளவில் அதிமுகவோட ஆர்வம் காட்டல. இன்றைக்கி அதிமுக அரசியலை ஒத்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், 26 தேர்தலை கூட தோத்தா கூட பரவாயில்லன்ற முடிவில் தான் எடப்பாடியும் அதிமுகவும் இருக்குது. அது குறிப்பாக பிஜேபியோட கூட்டணின்னு அறிவிச்சதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. இது எப்படி இருந்தாலும் ஃபெயிலியர் ஆக போகுது, ஏன்னா கீழே ஜெல்லாவில் தோத்தா பரவாயில்ல, இன்னொரு தடவை திமுகவை இருந்துட்டு போட்டுன்ற முடிவுக்கு அதிமுக வந்துடுச்சு. அதிமுகவுக்கு எதிராக பெரிய அரசியல்லாம் பண்ண திமுகவுக்கு எதிராக பெரிய அரசியல் பண்ண அதிமுக எந்த ஆர்வமும் காட்டல, இருக்கிறத காப்பாற்றிங்கன்னா போதுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. பிஜேபி அப்படி இல்லை, அவங்க எப்படியாவது 26 திமுகவை நகர்த்தினா தான் 29 கேக் வாக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு ரெயின்போ அலையன்ஸ் வானவில் கூட்டணியை உருவாக்கணுன்ட்டு பாமகவை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. அடுத்து தேமுதிகவையும் உள்ளே கொண்டு வர பார்க்கலாம். இல்லை தேமுதிக போனாலும் பரவாயில்லன்ற முடிவில் தான் அமித்ஷா இருக்காருன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெறும் 0.43% தான். இந்த வாக்கு வங்கி போனாலும் போட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் பாமக உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றுபட்ட பாமக, அதிமுக, பிஜேபி, அப்புறம் டிடிவி வந்துடுவார். இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஒரு வலுவான குட்டி கட்சிகள்லாம் இருக்குது, லெட்டர் பேட் பார்ட்டிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டா அவங்களோட 2021 அலைன்ஸ் எக்ஸப்ட் தேமுதிக 19க்கு 21 வித்தியாசம், தேமுதிக 19லேருந்து 21 இல்லை, அந்த 21 அலைன்ஸ் வந்தாலே ஸ்ட்ராங் ஃபைட் இருக்கும். பட் விஜய் ஃபேக்டர் என்ன கதியாக போகுது தான் தெரியாது. என்டிகே வேறு தனியாகவே இருக்குமே. என்டிகே விட ஆபத்து விஜய் தான். விஜய் தான் இவங்களுக்கு 2 பேருக்கும் பெரிய சிக்கலை உருவாக்க போகிறார். அதிமுக திமுக 2 பேருக்கும் சிக்கலை உருவாக்க போகிறது விஜய் தான். திமுகவுக்கு பெரிய சவால் விஜய் தான், ஏடிஎம்கே கிடையாது. ஏன்னா அவர் உடைக்கிற ஓட்டுகள் திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். குறிப்பாக மைனாரிட்டிஸ் ஓட்டை விஜய் உடைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி உடைச்சாங்கன்னா நஷ்டம் திமுகவுக்கு பெரிய அளவில் இருக்கும். அதே நேரத்தில் மேற்கு மண்டலங்கள் போன்ற இடங்களில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸும் விஜய் பெரிய அளவில் உடைக்கிறார். அது ஏடிஎம்கேக்கு சேதாரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், 4 முனை போட்டி வந்தது என்றால் என்னுடைய ஹஞ்ச், என்னுடைய உள்ளுணர்வு, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதன்முறையாக அரசியலில் தமிழ்நாடு வரலாற்றில் தொங்கு சட்டமன்றம் அமையப் போகிறது. ஓகேங்க சார், நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க. நன்றி சார். நன்றி சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.